வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, முழுவதும் அறிவியல். இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் உரை வீச்சை வழங்கியவர் எட்வர்ட் பெர்னி அவர்கள். இவர் சொல்லுகின்றார், we are governed, our minds are molded, our tastes are formed by force, our ideas manipulated largely by men we may never meet என்று சொல்கின்றார். நாம் ஒருபோதும் சந்திக்காத அல்லது இனி ஒருபோதும் சந்திக்க முடியாத சில மனிதர்களால் ஒரு அறையில் உட்கார்ந்து சிந்தித்து நாம் என்ன நினைக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது, நாம் எதை சுவைக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது, நாம் உண்மையில் எதை விரும்ப வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கின்றார். சமீபத்தில் நாம் கண்ட மிகப்பெரிய அதிர்ச்சி, தமிழ்நாட்டில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பது, பொதுக்கூட்டங்கள் பேசுவது, பொதுவாக நாம் பார்த்து கொண்டிருந்த தேர்தல் நியதிகளை எல்லாம் கடந்து ஒருவர் வெறும் நம்முடைய கணினி என்கின்ற இந்த திறன்பேசிகளை வைத்தும் அல்காரிதம் மூலமும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கிற விஷயம் 2012 இந்தியாவிலே முதலில் பரிசோதிக்கப்பட்டு 2013 இது பீகாரில் நிரூபிக்கப்பட்டு 2014 மோடியை பிரதமராக்கிவிட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக 2026 இங்கு கொண்டு வந்து விஜயை தலைமை பீடத்திலே உட்கார வைத்திருக்கின்ற, இதனை அறிவியல் ரீதியில் புரிந்து கொள்கின்ற ஒரு விதமாக நாம் இன்றைக்கு எட்வர்ட் பர்னியினுடைய இந்த வாசகத்தை கண்டோம். இந்த வாசகத்தை நான் எதிலிருந்து எடுத்தேன் என்று பார்ப்பதற்கு முன், எட்வர்ட் பர்னி என்பவர் யார்? எட்வர்ட் பர்னி த ஃபாதர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். வியன்னாவிலே பிறந்தவர், ஆஸ்திரியாவின் நாட்டைச் சேர்ந்தவர். சிறு வயதிலேயே அவர் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்தார். அவர் இன்னொரு மிக மிக முக்கியமான சைக்கோ அனலிஸ்ட் என்று சொல்கிறார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய சொந்த சகோதரியின் மகன்தான் அவர். த தியரி ஆஃப் மாஸ் பெர்சுவேஷன் என்கின்ற ஒரு முக்கிய கோட்பாட்டை முன்மொழிந்தவர். இவர் எழுதிய புரோபகண்டா என்கின்ற புத்தகத்தில் இருந்துதான் இன்றைய வாசகத்தை நான் எடுத்தேன். திரும்ப அந்த வாசகத்தை ஒரு முறை பார்க்கிறேன். We are governed, our minds are molded, our tastes formed by force, our ideas are manipulated largely by men we may never meet என்பதுதான் அந்த வாசகம். அதுவரையில் பிரச்சாரம் என்றிருந்த சொல்லை மக்கள் தொடர்பு என்று மாற்றியவர் எட்வர்ட் பர்னிஸ். பீப்புள் ரிலேஷன்ஸ் என்கிற சொல்லாக்கத்தை அறிமுகம் செய்தவர் அவர். 2018 திரிபுராவிலே மாணிக் சர்க்காரின் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் 23 ஆண்டுகள் தொடர்ந்து சிபிஎம்மினுடைய ஆட்சி அங்கே மிக திறம்பட நடந்த பொழுது அந்த இடத்திற்குள் இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகாவாதிகள் உள்ளே நுழைகிறார்கள். அப்போது பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படி அந்த இடத்தில் கொண்டு போய் ஒரு பிஜேபியை வெல்ல வைப்பது, மாற்று அணியை எப்படி வெல்ல வைப்பது என்பதே அவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் குறையே இல்லை, குறைகளே இல்லாத ஒரு அரசாங்கம். என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்த பொழுதுதான் இந்த எட்வர்ட் பர்னியினுடைய புத்தகத்தில் வரும் 5 படிநிலைகளை அவர்கள் ஒவ்வொன்றாக செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. முதல் படிநிலை, முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு சும்மா மக்கள் தொகை சர்வே ஒன்று எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது 18 22 வயது உடைய அந்த இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் ஏறக்குறைய 28% இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த சமூகத்திற்கு முன்னாடி வந்த மாற்றம் தெரியாது, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு திராவிட இயக்கம் எப்போது தொடங்கியது, அதில் இடதுசாரி இயக்கம் எப்போது இணைந்தது, தமிழ்நாட்டில் அதை வைத்து என்னவெல்லாம் நாம் போராடி வென்றிருக்கிறோம் என்பதை தெரியாமலேயே 24 ஆண்டுகளும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இயல்பு நிலை. இந்த இயல்பு நிலையில் தான் அங்கே மாணிக் சர்க்கார் அரசாங்கத்தின் பொழுது திரிபுராவில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த இயல்பு நிலை மனிதர்களிடம் செல்வோம். இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒன்று, ஊருக்குள்ளே புள்ள பிடிக்கிறவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் கிளப்பி விட்டுறது.
அப்போது மாணிக் சர்க்கார் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, புள்ள பிடிக்கிறவன் யாரும் இல்லை என்பதை சொல்லுவதற்கு ஒரு அலுவலரை நியமித்தது. அந்த அலுவலரை சாவடிச்சிட்டாங்க அடிச்சு. அவ்வளவு வெறியை அவர்களால் ப்ரோபகேண்டா என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அவர்களுக்கு பிடித்தமானதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செல்லில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, காட்சி ரூபமாக கொடுத்துட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பாய்சனை கொடுக்கணும். இப்போ இப்படி மாறி 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 ஒரே ஒரு விஷயம் அவர் ரொம்ப அழகாக அதை விளக்குகிறார். இன்விசிபிள் ஹைஜாக் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்விசிபிள் ஹைஜாக் ஆஃப் தாட்ஸ் என்கிற வார்த்தை. இரண்டாவது ரிவ்யூ ஆஃப் ரிவ்யூஸ் என்கின்ற ஒரு விஷயம். திரும்ப 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 ஒன்றை போடும் பொழுது அது பல மடங்கு ஒரே ஒரு இடத்தில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை திரும்ப திரும்ப 1000 முறை போடும் பொழுது அது 1000 முறை செய்யப்பட்ட பெரிய நிகழ்வாக மாறுகிறது. இரண்டாவது ஆர்டிஃபிஷியல் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்கிற சொல்லாக்கத்தை இந்த புத்தகத்தில் அவர் முன்வைக்கிறார். இந்த சொல்லாக்கத்தில் அவர் முன்வைக்கும் இந்த வார்த்தை ஏபிஆர் என்று அழைக்கப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை உருவாக்கலாம். அதில் இது வந்து நாட் ஆக்சிடென்டல் அக்கார்டிங் டு த லாஸ் ஆஃப் அட்வர்டைசிங். ஒருத்தரை வந்து நீங்கள் பிராண்டு பண்ணணும். ஒரு மனிதரை அல்லது ஒரு கட்சியை அல்லது ஒரு விஷயத்தை பிராண்டிங் செய்யணும். இந்த பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். இவ்வளோதான் மேட்டர். இந்த பிராண்டு ப்ரொமோட்டிங்கில் ரிப்பீட் தியரி நம்பர் 1, தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒன்றை செய்தல். ரெண்டாவது, நீங்கள் ரிப்பீட் தியரியின் மூலியமா த பிரெயின் ஸ்லோலி அக்செப்ட்ஸ் ரிப்பீட்டட் இமேஜஸ் ஆஸ் எ ட்ரூத். இந்த ஒரு முக்கியமான ஒரு விதி அது மூன்றாவதாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் ரிப்பீட் தியரியின் மூலம் ஒரு பொய்யை உண்மை என்று கட்டமைக்க முடியும். இப்படி வந்த பிறகு இன்னொரு முக்கிய கான்செப்டுக்குள்ளே போகிறார். அதான் மனநிலை மார்க்கெட்டிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் ப்ளோயிங் மார்க்கெட்டிங். இது வந்து சயின்டிஃபிக்கலி டிசைன்டு. த லா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் 3வது சாப்டர் என்ன சொல்கிறது என்றால் உணர்ச்சி தூண்டல் அறிவு கோட்பாடை பற்றி பேசுகிறது. அவன் அறிவையே மழுங்கடிச்சிட்டு உணர்ச்சிகளால் மட்டுமே தாக்குவது. உணர்ச்சிகளால் திரும்ப திரும்ப ஒருவர் தாக்கப்படும் போது ஒரு என்ஜினியரிங் கான்செப்ட் என்கிற வார்த்தையை நோக்கி நம்மை அது எடுத்து செல்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த உணர்ச்சி தூண்டலை நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் போய்விட்டால் அதில் உள்ள போய் போதையாக மாற்றப்பட்ட அந்த விஷயத்திற்கு அவங்களே உங்கள்கிட்ட கேட்பாங்க, சார் இன்னைக்கு ஒன்றும் போடலையா சார் என்று கேட்கின்ற ஒரு இடம் வந்துவிடும். அவங்களே உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் போட முட்டீங்க, நீங்கள் ஒன்றுமே வரலையா சார், எனக்கு ஐயோ ஏன் செல்லு ஏதாவது சரியில்லையா சார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாதாரண தினமும் அதே நேரத்துக்கு டீ குடித்தவங்களுக்கு எப்படி டீ தேவைப்படுமோ அதே நேரத்துக்கு சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டயத்துக்கு டாஸ்மாக் போகலன்னா அவர் உண்டுலன்னு ஆக்கிடுவார் உங்களை. அந்த மாதிரியாக ஒரு உணர்ச்சி போதையாக இவங்க இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. அப்படி இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் பொழுது என்ன ஒரு விஷயம்னா ஒரு கோஷம், ஒரு சின்னம், ஒரு முக்கியமான சொல், மாற்றம்ங்கிற சொல் இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கலாம், அல்லது சின்னம் வந்திருக்கலாம், அல்லது ஒருவர் அந்த விஜய் வந்திருக்கலாம். இந்த பிராண்டிங் ஆஃப் சிங்கிள் திங்கை நோக்கி மொள்ள மேனிப்புலேட்டிங் த தாட்ஸ் என்கின்ற ஒரு விஷயம் அறிவியல் ரீதியில் எப்படி எடுத்து செல்லப்படுகிறது. சமீபத்தில் இன்னொரு உதாரணம் பாருங்க. தர்பூசணியை வாங்காதீங்க, அதில் வந்து மருந்து ஊசி போட்டுடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை 1,00,000 ரீல்ஸ் ஆக்கி பரப்பினாங்க. இதனால பல தர்பூசணிகளை நம்முடைய விவசாயிகள் கொண்டு போய் கடலில் கொட்டினார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எதனால் அதை செஞ்சாங்கன்னா அப்போதான் வந்து இவங்களுடைய சாஃப்ட் ட்ரிங்க் விற்கும் என்கிற அந்த விஷயம். இதை ஈஸியாக எப்படி கொண்டு வந்துடுறாங்க. இந்த புத்தகம் ப்ரோபகேண்டா எதை உதாரணமாக காட்டுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டுமே புகைத்து கொண்டிருந்த சிகரெட் என்கிற விஷயம் பெண்களின் விடுதலை சின்னமாக காட்டப்பட்டது. பெண்கள் விடுதலை டுடே ஐ ஃபெல்ட் ஃப்ரீடம் அப்படின்னு போட்டுட்டு அந்த சிகரெட்டை பெண்கள் வந்து புகைப்பது போன்ற அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆடு இது பண்ணி கொட்டிய பொழுது 3 மடங்கு அதிகமாக 4 மடங்கு அதிகமாக ஒரே வாரத்தில் சிகரெட் கம்பெனிகள் அள்ளினார்கள். இப்படித்தான் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்திற்கு சரியாக இதை கொண்டு போயிடுவாங்க. இதே 6 மாதத்திற்கு நீங்கள் ஒரு அரசியல் கான்செப்டை நீங்கள் கொண்டு போய் இதே மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா மிஷினரியில் கொடுக்கும் பொழுது அது வேலை செய்கிறது என்பது மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய பாடம் என்பதை உணர்வோம். இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைவோம். மறைக்கப்பட்ட இந்திய அறிவியலில் சிஜி பண்டிட்
என்பவர் குறித்த கதையை தான் இப்போது பார்க்க போகிறோம். சிந்தமன் கோவிந்த் பண்டிட், இதுதான் அவருடைய பெயர். ICMR என்று அழைக்கப்படுகின்ற இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்கிற நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தவர். 1947 இந்தியா விடுதலை அடைந்த பொழுது நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு நாம் மருத்துவ விஞ்ஞானிகள் பலரை பற்றி புகழ்ந்து தள்ளுகின்றோம். ஆனால் நாம் சிஜி பண்டிட்டை முழுமையாக மறந்துவிட்டோம். இந்த சிஜி பண்டிட் 10 குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் பிழைத்திருக்கும் என்கிற நிலையில் இந்தியாவை விட்டு சென்றது பிரிட்டிஷ் அரசு. ஒரு 10 குழந்தைகள் பிறந்தால் 5 வயதுக்கு பிறகு மீதம் இருக்க போவது ஒரு குழந்தை தான். அதற்குள் டயரியாவிலிருந்து பல வகையான நோய்களுக்கு உட்பட்டு குழந்தை இறந்துவிடும். அது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி இறக்காமல் பார்த்துக் கொள்வது. இப்போது என்ன நிலை? இப்போது 5 ஆண்டுகளை கடந்து 10 குழந்தைகள் பிறந்திருந்தால் ஒரு குழந்தை இறந்து போகிறது என்ற நிலையை நோக்கி நாம் முன்னேறி இருக்கிறோம். விடுதலையின் பொழுது நம்முடைய சராசரி ஒரு இந்தியனின் சராசரி வயது என்ன? 31. 31 வயதில் சராசரியாக இந்தியர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். இப்போது அது என்ன நிலையில் இருக்கிறது? 64 வயதிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். எனவே நம்முடைய நாட்டில் கில்லர் எபிடமிக்ஸ் என்று எக்கச்சக்கமாக இருந்தது. 47 மட்டுமே காலரா, மலேரியா இது ஒரு பக்கம் தொடர்ந்து மக்களை கொன்று கொண்டிருந்தது. பிளேக் கொன்று கொண்டிருந்தது. லெப்ரசி எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தால் 2 பேர் பார்த்தீங்கன்னா லெப்ரசி. அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட MR ராதா திரைப்படத்தை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் டிபி. 1939 பார்த்தீங்கன்னா வெறும் டெஸ்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க, மருந்தே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மருந்துகளுமே அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. நம்ம நாட்டிலேயே தயாரிக்கும் கான்செப்ட் எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் உள்ளே நுழைந்தவர் தான் சிந்தமன் கோவிந்த பண்டிட். சென்னையை சேர்ந்தவர். சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படிப்பதற்கு முன்னால் அவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வைரஸ் என்பதை பற்றி படித்தவர். 1895 அவர் ஜூலை 25 அன்று பிறந்தவர். அவர் கிட்டத்தட்ட அவருடைய இதை முடிக்கிறாரு. படிப்பெல்லாம் முடித்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 20 ஆண்டுகள் அவர் பிரிட்டிஷ்காரங்களுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வேலை பார்க்குறாரு. இந்தியாவுக்குள்ளேயே 22,000 பேர் காலரால இறந்து போன பொழுது அவர் நேருவை சந்திக்கிறார். நேருவை சந்தித்து அவர் நாம் நமக்கென்று ஒரு ஆய்வு நிறுவனத்தை கட்டமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அப்போதான் இந்தியன் சென்டர் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சை உருவாக்குகிறார்கள். அவர் முதலில் நேருவுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை கூறினார். அது இல்லைனா இன்னைக்கு எதுவுமே இல்லை. பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்கிற ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்தியாவில் பொது சுகாதாரம் என்பதற்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று நேருவுக்கு ஆலோசனை வழங்கினார். நேரு அவரை பொறுத்தவரையில் 2 விஷயங்கள். ICMR டெவலப் பண்ண உடனேயே அந்த பில்டிங்கை திறந்து வைப்பதற்கு நேரு அழைக்கப்பட்ட பொழுது அவர் ஒன்றுமே செய்யலை. நேரு சிம்பிளாக மத்தியான லஞ்சுக்கு அவர் ரூமுக்கு போயிட்டார். 2 பேர் மட்டும் உட்கார்ந்து உணவருந்தினார்கள். அந்த உணவருந்தும் பொழுது த இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் லஞ்ச் ஆஃப் இந்தியா என்று அதை ரொம்ப ஃபேமஸாக அழைப்பார்கள். அதில் அவர் 2 விஷயத்தை நேருனுடைய மனதில் போட்டு வைத்தார். மருத்துவம் அரசின் கடமை என்கிற ஒன்றை கொண்டு வருகிறார். He introduced the word bioethics. அரசாங்கத்திற்கே மனசாட்சி இருக்க வேண்டும். அம்மை முதல் மஞ்சக்காமாலை வரைக்கும் எப்படியெல்லாம் வராமல் தடுக்கலாம் என்பதை நோக்கி நம்ம போகணும்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். அப்போ தான் பெரியம்மை எங்கே பார்த்தாலும் பரவிட்டு இருந்தது. பெரியம்மைக்கான தடுப்பு மருந்தை 3 சாம்பிள் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த பிறகு இந்த பண்டிட் என்ன பண்ணுறாரு? சோவியத் யூனியனோடு உறவு வைத்து கொண்டு அவர்களிடம் சேர்ந்து பெரியம்மைக்கான இந்த மருந்தை உள்நாட்டிலேயே தயாரிப்பது எப்படி என்கிற தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டு வந்து நம்முடைய நாட்டில் அதை அறிமுகம் செய்து நாமளே 27 பிராந்திய ஆய்வகங்களில் தடுப்பூசியை உற்பத்தி செய்தோம். நாடு முழுக்க பெரியம்மையை போட்டு இப்போ பெரியம்மைங்கிற நோயே இல்லாமல் நாம் எடுத்து விட்டோம். இது ஒரு மிக பிரம்மாண்ட சாதனையை 18 பிராந்தியங்களில் ஏற்படுத்தி நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்ததோடு இந்த உற்பத்தி நிலையங்கள் ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் மருந்துகளை உற்பத்தி செய்து சாதாரண விலைக்கு மருந்துகள் வரலாம். அதில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த இந்த அதாவது அரசாங்கம் அந்த ஆஸ்பத்திரி நடத்தலை, அதை பல்வேறு அமைப்புகள் நடத்தி கொண்டிருந்தன. அங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு
பைசா கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் போய் உங்களை இலவசமாக மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற வகையில் இருந்த அந்த மருத்துவமனைகளை கொண்டு போய் காட்டி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இது போன்ற ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டும் என்பதை சாதித்து காட்டினார். பூனாவில் இவருக்காகவே வைரஸ்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு ஆய்வு நிலையத்தையே கட்டி கொடுப்பதற்கு நேரு ஒப்புக்கொண்டார். அதில் வந்த அந்த முக்கியமான நிறுவனத்தில்தான் நம்முடைய கோவிட் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது இத்தனை ஆண்டுகள் கழித்து. பயோ எத்திக்ஸ் என்கிற வார்த்தை இந்திய மருத்துவத்திற்குள், உலக மருத்துவத்திற்குள் கொண்டு வரப்பட்டது சிஜி பண்டிட்னால தான். ஒரு பைசாவுக்கும் அவர் கணக்கு வச்சிருப்பாராம். எவ்வரி பென்னி, ஒவ்வொரு பைசாவும் கணக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கணக்காயர், ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கணக்காயர் இருக்கணும், அங்கே என்ன செலவு என்ன வரவு என்பதை துல்லியமாக பார்க்கின்ற ஒரு மெத்தடு கொண்டு வந்தப்போ தான் நம்முடைய நோய்களுக்கான செலவீனம் குறைஞ்சு எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு அது சென்று சேரலாம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது போன்ற அற்புத விஞ்ஞானிகளான நம்முடைய சிந்தமன் கோவிந்த பண்டிட் அவர்களின் வாழ்க்கை கதையை நம் குழந்தைகளுக்கு நாம் பாடமாக வைக்க வேண்டும். இப்போது நாம் தமிழின் அறிவியல் இதழ் ஒன்றை அறிமுகம் செய்வோம். 1903ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இதழ்தான் விவேக பானு என்கிற ஒரு மாத இதழ். இந்த விவேக பானு இதழ் மதுரையிலிருந்து வெளிவந்தது. நாம் இதற்கு முன்னால் பார்த்த இதழ் சென்னையில் தொடங்கப்பட்டது. நாம் பார்த்தோம் எப்படி குஜராத்திகளோடு இணைந்து ஆரம்பித்தாங்கன்னு. இது தச்சு முதல் தறி வரை அப்படின்னு அவங்களுடைய வாசகத்தோட வெளிவந்த ஒரு அறிவியல் இதழ். இந்த இதழ் என்ன ஒரு சூப்பர்னா, விவேகபானுன்னு ஒரு பதிப்பகம் வச்சுருந்தார். யாருன்னு கேட்டிங்கன்னா சாமிநாத ஐயர் என்கிற ஒரு மாமனிதர். இவருக்கு பக்கத்தில் இருந்து உதவியவர் எம்ஆர் கந்தசாமி கவிராயர். கந்தசாமி கவிராயர் தான் இந்த இதழின் ஆசிரியர். இவர் 1918 இறந்து போனார். அந்த 1903 கந்தசாமி கவிராயர் இறந்து போகும் வரை இந்த இதழ் வெளிவந்தது. பாரதியாரினுடைய முதல் கவிதை தனிமை இரக்கம் என்கிற கவிதையை வெளியிட்ட பெருமை இந்த இதழுக்கு உண்டு. இவங்க அறிவியல் இதழாக இருந்தாலும் இலக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இதில் கட்டுரைகள் ரொம்ப அருமையாக, சில கட்டுரைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக சமாச்சார குறிப்புகள் அப்படின்னு போட்டு உலக அளவில் நடந்த அறிவியல் முக்கியமான உண்மைகளை, சம்பவங்களை துணுக்குகளாக போடுகின்ற இதழாக அப்போவே இந்த அறிவியல் இதழ் உருவாகிவிட்டது. வாழை நாறுன்னு ஒரு கட்டுரை, அது ஜெயராம் பிள்ளை என்பவர் எழுதியிருக்கிறார். இந்த வாழை நாறு கட்டுரை, இந்த வாழை நாறு வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்பதை விளக்குகிறது. ஒவ்வொரு தொழிலாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பக்கத்தை ஒதுக்குவது, அதில் என்னென்ன அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்கிறது என்பதை எழுதுவது. அதில் என்ன இன்னொரு முக்கியமான அழகான விஷயம்னா, ஜெயராம பிள்ளை என்பவர் ஒவ்வொரு கேள்விக்கு அறிவியல் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த பத்திரிகையில் 1903ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1918 நின்று போன மாத இதழாக வந்த இந்த அறிவியல் இதழ் இருக்கிறதே, இதிலேயே நாம் அறிவியல் கேள்வி பதிலையும் கொண்டு வந்து விட்டோம் என்பது தமிழுக்கு எவ்வளவு பெரிய பெருமை. இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் இதோ இருக்கிறது, த பிரெயின், த ஸ்டோரி ஆஃப் யூ, உங்களின் கதை. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு தலைப்பு. இதில் உங்கள் மூளை இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது, 21ஆம் நூற்றாண்டில் உங்கள் மூளை என்பது என்ன, இது என்ன அழகாக எழுதியிருக்காரு டேவிட் ஈகிள்மேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவருடைய பல கட்டுரைகளை நான் நேச்சர் இதழிலே படித்திருக்கிறேன். இதை கெனான்கேட் என்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. மூளை சம்பந்தமான அறிவியல் அறிந்தவராக இருக்கணும்னு அவசியமே இல்லை, சர்வசாதாரணமாக. இதில் ஒரே ஒரு அழகான ஒரு உண்மையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விளக்கியிருக்காங்க. அது இவ்வளோ பெரிய புத்தகத்தில் இது விளக்குன்ற விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு 20 வயசு வரைக்கும் நீங்கள் மூளையை வளர்க்குறீங்க, 20 வயதுக்கு பிறகு நீங்கள் இறந்து போகும் வரை மூளை உங்களை வளர்க்கிறது. இதுதான் இதனுடைய சாரம். இவர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்டு, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே இவர் இருக்கிறார். 32 மொழிகளில் இவர் எழுதுகிறார். ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஆத்தர் டேவிட் ஈகிள்மேன். இவருடைய பல புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். சென்சரி சப்ஸ்டியூஷன் என்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து கொடுத்தவர். சென்சரி சப்ஸ்டியூஷன் என்றால் என்ன?
அதனுடைய கண்டுபிடிப்புக்காக இவர் நோபலுக்காக காத்திருக்கிறார். உண்மையிலேயே காது கேளாதவர்கள் இருக்காங்கல்ல, காது கேளாதவர்களுக்கு எந்த சப்தமுமே கேட்காது. இவங்களுக்கு காது கேட்கல, ஆனால் நிறங்களாக இவர் ஒலியை கொடுக்கிறார். அதே மாதிரி கண் தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, கண் தெரியாதவர்களுக்கு சப்தமாக இவர் காட்சிகளை கொடுக்கிறார். இதுதான் சென்சரி சப்ஸ்டியூஷன். இதன் மூலியமாக பலரை இவர் க்யூர் பண்ணியிருக்காரு. கண்ணை திறந்து நீங்கள் பார்க்கவே வேணாம், உங்கள் காது எல்லாத்தையும் பார்த்துரும். ஒலிகளின் வழியே நீங்கள் ஒளியை பார்க்கலாம். உங்களுக்கு காது கேட்கல, கண்ணே சப்தங்களையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கும். ஏனென்றால் வண்ணங்களின் வழியே உங்களுக்கு காது கேட்கும். இது ஒரு அற்புதம், நம்ம மூளை தவிர வேறு எங்கேயுமே இல்லை என்பதன் மூலம் கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு அன்யூஷுவல் சென்சரி சேனல்ஸ் என்கிற ஒன்று, இதை பற்றியும் இந்த புத்தகம் பேசுகிறது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, மூளையை எப்படி நாம் வளர்க்குறோம், மூளையை நம்ம மட்டும் வளர்க்கலை, நாம் வளரும் சூழல் சேர்ந்து நம் மூளையை வளர்க்கிறது என்பதை சொல்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் ரொம்ப ஆச்சரியமாக நான் படித்தேன், நானும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதில் வேறு ஒரு கோணத்தில் அது அணுகப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ரொமேனியா நாட்டில் நிக்கோலா சிசரஸ் என்கிற ஒருவர் கொடுங்கோல் ஆட்சி செய்தார். அங்கே ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு கான்ட்ராப்ஷன்ஸ் பூரா தொலை பண்ணிடுறாரு. குழந்தையை பெற்றிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு வீட்டிலையுமே குழந்தை பிறப்பை தடுத்தால் அப்பா அம்மா 2 பேரையும் கொலை பண்ணிடுவார் என்கிற சட்டத்தை கொண்டு வருகிறார். விரைவில் அந்த நாடு முழுக்க குழந்தைங்க தான் இருக்காங்க, எக்கச்சக்கமான குழந்தைங்க. அப்படி குழந்தைங்க நிறைய ஆகிட்டாங்க, உங்கள் வீட்டில் 2 குழந்தைய உங்களால் பராமரிக்க முடியுது, அதுக்கு மேலே முடியலாம், நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துடலாம் என்பது அவருடைய சட்டம். உண்மையில் நடந்தது. இதன் மூலம் 1,70,000 குழந்தைகளை அந்த நாடு அரசாங்கம் தான் வளர்ப்பதாக ஏற்றுக்கொண்டது. இவங்களெல்லாம் கொண்டு போய் ஹோம்ஸில் விட்டுட்டாங்க. இந்த ஹோம்ஸில் இவங்களுக்கு தனித்தனியாக பெட் இருக்கும். அந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொசுவலை மாதிரி மாட்டியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க பிறந்ததில் இருந்து 3 வயசு வரைக்கும் அந்த தன்னுடைய இலையை விட்டு வெளியே வரக்கூடாது, அதுக்குள்ளேயே தான் வளர்ப்பாங்க. என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்துருவாங்க நேரத்துக்கு. எது மட்டும்தான் இருக்காது, தாயின் அன்பும் அரவணைப்பும் பராமரிப்பும் இருக்காது. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய பல விஷயங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ரீச் பண்ண வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். எதெல்லாம்? உதாரணத்துக்கு மொழி. நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க, முதலில் உங்கள் தாய்மொழியை நீங்களாக தான் கற்றுக்கிறீங்க, உங்களுக்கு யாரும் சொல்லித்தரல, உங்களை சுற்றி இருக்கிற மொழி கற்றுக்கிறீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ருமேனியாவுக்கு சென்று 1,70,000 குழந்தைகளில் ஒரு 3 பேரை தன் காரில் ஏற்றிக்கிறாரு. கவர்மெண்ட்டை கேட்டு முறைப்படி அனுமதி பெற்று ஏற்றிட்டு வர்றாரு. அப்போ இவர் காரை ஓட்டிகிட்டு இருக்கிறவனும் ரொமேனியாவை சேர்ந்தவன். 3 குழந்தைங்களும் பின்னாடி உட்காந்து பிக்கான் ஏதோ தங்களுக்குள்ள அளவலாகிறாங்க. அப்போ இவர் அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாரு, இவங்க என்ன மொழி பேசுகிறாங்க? இவங்க மொழியே பேசலை சார், பேத்துறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பொருளையும் காமிச்சு பே பீ மோ தீனி எதையோ சொல்கிறாங்க. இவங்களுக்கு மொழி இல்லை சார், இவங்களுக்கு இன்னும் எந்த பேச்சும் வரல என்று சொல்கிறார். அதன் பிறகு அந்த 3 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு போய் தான் வளர்க்கிறார். மூளை என்று ஒன்று வளர வேண்டும் என்றால், மனித மூளை என்கிற ஒன்று வளர வேண்டும் என்றால் எத்தகைய சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு வரார், மூளையின் பகுதிகள் சம்பந்தப்பட்ட உதாரணம். அதில் என்ன ஒன்று நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அவர் பேர் மைக், அவர் என்ன பண்ணுறாரு, இறந்து போவதற்கு முன்னால் தயவு செஞ்சு என் மூளையை திறந்து பார்த்துருங்க, எனக்கு ஒரு 2 மாதமாக என்னமோ பண்ணுது, எனக்கு சரியில்லை. அவர் எப்படி இறந்து போகிறாரு, ஒரு பொது இடத்துல போய் துப்பாக்கியால் கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை சுட்டு கொள்கிறார், ஆத்திரத்தோட, அப்பா அம்மா முதற்கொண்டு. அதுக்குள்ளே போலீஸ்காரங்க ரெஸ்கியூவுக்கு போய் அவரையும் சுட்டு கொண்டுடுறாங்க. கடைசியில் அவர் எழுதி வச்ச பேப்பர்ஸை வச்சு அவர் மூளையை திறந்து பயாப்சி பண்ணி அவங்க பார்க்கும் பொழுது அதில் அமெக்டாலா என்கிற ஒரு பகுதியில் ஒரு சிறு கட்டி ஏற்பட்டிருப்பதையும், அந்த கட்டி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இப்படியாக மாற்றிவிட்டது என்கிற ஒரு கான்செப்டையும் இந்த புத்தகம் பேசுகிறது. பிரெயின் த ஸ்டோரி ஆஃப் யூ. உன் மூளையை எடுத்து அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா உன் கதை தெரிந்துவிடும். இதுதான் விஷயம்.
ஒவ்வொரு மூளையும் அத்தனை விஷயங்களை தனக்குள் தானே வைத்து கொண்டிருக்கிறது என்பது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கொஞ்சம் கூட கண் பார்வை இல்லாதவர்களின் மூளை எப்படி செயல்படுகிறது என்பதிலிருந்து ஸ்மெல் உங்களுக்கு எப்படி வருது என்பது வரையில் அத்தனைக்கும் இந்த ஸ்டெம் செல் என்கிற ஒரு கான்செப்டை வைத்து அவர் விளக்குகின்றார். மூளை, இதனை நீங்கள் 20-25 வயது வரை வளர்க்கிறீர்கள், அதன் பிறகு மூளை உங்களை எப்படி வளர்க்கிறது என்பதை மிக அழகாக விளக்குகின்ற இது போன்ற அறிவியல் நூல்களை பரவலாக வாசிப்போம், அறிவியலை எடுத்துச் செல்வோம். இப்போது நாம் இன்றைய நிகழ்வின் கண்டுபிடிப்பாளருக்கு வருவோம். உலகமே போற்றுகின்ற இந்திய கண்டுபிடிப்பாளர், 120 கண்டுபிடிப்புகளின் உரிமங்கள் வைத்திருந்த நரேந்திர சிங் கபானி என்கிற ஒரு மாமனிதரை எடுத்துக்கொள்கிறோம். இவரை பற்றி பாடப்புத்தகங்கள் மௌனம் சாதிக்கின்றன. ஏன் இவரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஃபார்ச்சூன் என்கிற அந்த உலக பிரசித்தி பெற்ற இதழ் த அன்சங் ஹீரோஸ் ஆஃப் 20th செஞ்சுரி என்று 2000ஆம் ஆண்டில் ஒரு தனி இதழை கொண்டு வந்தது. 7 மாமனிதர்கள் பற்றி, அன்சங் ஹீரோஸ். இவர்கள் மாபெரும் கதாநாயகர்கள், ஆனால் இவர்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அந்த 7 3வது நபராக இடம்பெற்றவர் தான் நம்முடைய நரேந்திர சிங் கபானி என்கிற இந்த மாமனிதர். பஞ்சாபிலே பிறந்தவர். த ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்று இவர் அழைக்கப்படுகிறார். டேராடூன் பள்ளியில் இவர் படித்த பொழுது ஸ்கூலுக்கு ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்துடுவாராம். அப்போல்லாம் ரேடியோங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முதுகில் போட்டு தூக்கிட்டு வந்துடுவாராம். அங்கே திறந்து எல்லாரையும் வரவழைச்சு ரேடியோ எப்படி வேலை செய்கிறது என்று காட்டுவார். நான் சொல்கிறது 1908, 1909 அந்த காலகட்டம். அதன் பிறகு இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸில் இவரை இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும் பொழுது விளையாட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுகிறாரு. அது இம்பீரியல் காலேஜ் லண்டனுக்கு தேர்வு பெறுகிறார். அங்கே போய் படிக்க போனால் பணம் இல்லை, எப்படி பணம் கட்டுறதுன்னு தெரியல. அதனால் கேபிள் நிறுவனம் ஒன்றில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த கேபிள் எல்லாம் இணைத்து எப்படிலாம் கனெக்ஷன் கொடுக்க முடியும் என்பதற்கு தான் இவர் ஹெரால்ட் ஹாப்கின்ஸ் என்கிற ஒரு நண்பரோடு இணைந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாரு. அப்படி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். இன்ஃபர்மேஷன் என்கின்ற தகவல். இந்த தகவலை நீங்கள் எவ்வளோ வேகமாக அனுப்புகிறீர்கள் என்பது தான் இன்றைக்கு உலகத்தின் போட்டி. எவ்வளோ ஸ்பீடு, என்ன ஸ்பீடு? உங்களுடைய இன்டர்நெட் ஒன்று இருக்குன்னா என்ன ஸ்பீடு? இல்லை சார் எங்களது ஜியோ அதோட ஸ்பீடு, இல்லை சார் பிஎஸ்என்எல் தாங்க ஸ்பீடு, இப்படி நம்ம பேசிக்கிறோம்ல. இந்த ஸ்பீடு எங்கிருந்து வந்தது? இதை கொடுத்தவர் தான் மரியாதைக்குரிய கப்பானி அவர்கள். இந்த நரேந்திர சிங் கப்பானி என்ன கண்டுபிடித்தார் என்றால், ஒளியின் வேகத்தில் தகவலை கடத்த முடியும் என்பதை கண்டுபிடித்தார். ஒளியின் வேகம் இருக்கிறதுலேயே இந்த பிரபஞ்சத்தில் மிக அதிகமான வேகத்தில் செல்வது ஒளி தான், த லைட். அதோட வேகத்துக்கே நீங்கள் தகவல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் டைப் படிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு கிடைச்சிரும். இதுதான் மேட்ரு. இப்போ அப்படி தானே கிடைக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு கிடைக்குது இல்லை? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தகவல் எப்படி கிடைக்குது? அதுக்கு தான் இவர் ஒரு கேபிளை கண்டுபிடிச்சார். அதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸை நாம் பதிவிடுவதன் மூலம் இந்த ஃபைபர் கேபிளுக்குள்ள லேசரை இன்ஃபர்மேஷனோட கலந்து உள்ளே நுழைப்பதன் மூலம் ஒளியின் வேகத்தில் இன்ஃபர்மேஷன் போய்விடுகிறது என்பதை ஒரு அரிய கண்டுபிடிப்பாக ஒரு பேப்பராக நமக்கு நரேந்திர சிங் கப்பானி எழுதியது. சயின்டிஃபிக் அமெரிக்கன் இதழில் வெளிவந்த ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை தான் உலகத்தின் திருப்பு முனை. இதன் காரணமாக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்றால், அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து அனைத்து கடல்களின் வழியாகவும் அனைத்து நாடுகளுக்கும் இப்போது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நம்ம தெரு வரைக்கும் வந்துருச்சு, நம்ம தெருவிலேயே நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு. அதனால தான் கேபிளாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது கேபிள் எதுக்கு வேணும்? அதான் சேட்டலைட் போயிடுச்சு இல்லை நீங்கள் கேட்கலாம். சேட்டலைட் என்பது ரேடியோ அலைகளை கொடுக்கும். ஆனால் கேபிள் மட்டும்தான் உங்களுக்கு ஒளி அலைகளை கொண்டு உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸில் கொடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் ரீல்ஸ் போட முடியாது. இந்த ஒரு முக்கிய விஷயத்தில் என்ன நடந்திருக்கிறது? இப்போது பாதி உலகம் ஒளியாகவும் பாதி உலகம் இருளாகவும் இருப்பது தான் இரவும் பகலுமான விஷயம். இரவு அமெரிக்காவில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே மாலை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒளி மிகுந்த இந்தியா பகுதியில், அப்போ பகலாக இருக்குது இந்தியாவில், ஒருத்தருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதை முடிச்சு கொஞ்சம் கொடுங்க
அப்படின்னு கொடுத்து விட்டு உறங்க சென்று விடுகிறார். அவர் தூங்கி எந்திரிக்கிறாரு. இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அவர் கொடுத்த அற்புதமான ஒர்க்கை, அந்த தீர்வை இன்ஃபர்மேஷனாக மாற்றி அவருக்கு அதிகாலையில் அவர் வந்து அதை ஓப்பன் பண்ணும் பொழுதே ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அங்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒளியின் வேகத்தில் அதை எடுத்து சென்று விட்டது. இதற்கு மில்லியன் கணக்கானவர்கள் இன்றைக்கு வேலை கிடைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொழில்துறையாக இது வளர்வதற்கு அவர்தான் காரணம். அவருக்கு இறுதி வரையில் நோபல் மறுக்கப்பட்டது மிகப்பெரிய அநியாயம். அதற்காக ஒரு முறை கூட இந்திய அரசாங்கமோ இந்தியாவில் இருக்கின்ற அறிவுஜீவிகளோ அவருக்காக பேசவில்லை என்பது அதைவிட பெரிய கொடுமை. இங்கிருந்து அங்கு படிக்க செல்கின்ற லட்சக்கணக்கான சீக்கிய ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கும் பலவிதமான அவர் வந்து உழைத்திருக்கிறார். அவர் 2020 இறந்து போகின்ற அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இறுதி வரையில் ஆப்டிகல் ஃபைபர் கேபினுடைய 3.0 என்கிற புதிய கண்டுபிடிப்பை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதோடு அவரை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் அறிமுகம் செய்வோம். அரசியல் அல்ல தோழர்களே, அறிவியலே வெல்லும். நன்றி.